Hi friends, how are you? Just morning routine ஒரு half an hour வாக்கிங் அண்ட் ஒரு 10 minutes எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாளாக பண்ணல, இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதையும் சொல்லிடுறேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்கெல்லாம் என்னுடைய பர்சனல் ட்ரைனர்ஸ். இவங்களோட தான் ஓடி ஆடி எக்ஸசைஸ் அது. டெய்லி வந்து ஒரு அவருக்கு பர்சனல் ட்ரைனரு, எங்கள் ஒய்ஃபு எனக்கு பர்சனல் ட்ரைனரு, எல்லாமே பின்னாடியே துரத்தின்னு இருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நான் ஜிம்முக்கு போனப்போ கற்றுக்கிட்ட விஷயம். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால வந்து ஹிப்புக்கு கொஞ்சம் வந்து ஃப்ரீனஸ் கிடைக்கணுங்க. கையை சுற்றுறது, காலை சுற்றுறது, மணிக்கட்டு சுற்றுறது, கீழே மேலே குனிஞ்சு தொடுறது, நான் எக்ஸசைஸ் கற்றுக்கிட்டு அதை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேனேஜ் பண்ணுறேன். மார்னிங் எழுந்திரிச்சு கொஞ்சம் வாக்கிங் போனாலே நல்ல ஒரு ஃப்ரீயான மைண்ட் செட் ஆகுது. இந்த நல்லா பாடி ரிலாக்ஸ் ஆகுது. நல்லா ஒரு 7-8 மணி வரைக்கும் சோத்து மூட்டையாக தூங்கி தூங்கி உடம்பு தான் வீணாக போகுது. இப்போ பாருங்கள், நல்லா நேச்சுரல் ஏரு, சூரியனும் இப்போ தான் மேலே வந்திருக்கிறாரு, ப்ளஸ் ராக்கெட் ஒன்று போகுது. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் வாக்கிங் வந்து நம்ம ரேஷன் அரிசி கொஞ்சம் மேலே வச்சுருக்கோம். டெய்லி வந்து காக்கா புறாங்களுக்கு நான் போடுறது. அப்புறம் சின்ன சின்ன பிளான்ஸ், துளசி, கற்பூரவள்ளி, செம்பருத்தி, ரோஸு, பாவக்காய் செடி, ஸோ எல்லாம் வளர்த்துட்ருக்குறோம். பப்பீஸு, பேர்ட்ஸு. ஸோ கொஞ்சம் நேச்சுரலோடு அப்படியே ஒத்துருப்போன்ட்டு. ஏன்னா நான் கிராமத்தில் இருந்தேன், ஸோ இங்கே வந்து முடியல, இருந்தாலும் அதே நேச்சுரலில் கொஞ்சம் வரலான்னு செஞ்சிட்ருக்கிறேன். எல்லாம் எழுந்திரிச்சாச்சா? யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி அதுமாரி எப்படி இப்படிலாம் எக்ஸசைஸ் செய்யலாம் உடம்பு குறைக்கிறதுக்கு கொஞ்சம் சஜஷன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா அப்படின்னா தான் நானும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ரொம்ப நாள் கழிச்சு வாக்கிங்கும் எக்ஸசைஸ் செய்யவும் கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஜோஜோ, என்னமாச்சு? வாக்கிங் முடிஞ்சிருச்சா உனக்கு? வாக்கிங் முடிஞ்சிருச்சா? குட். எங்கள் மேடம்லாம் வாக்கிங் பண்ணுறதே அதிசயம். 10-8 எடுத்து வச்சா 9 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே என் கூட வாக்கிங் பண்ணிட்டாங்க. அப்பா சரிம்மா. இவங்களோட பொண்ணு ப்ரௌனி, அதை விட்டு 24/7 நடந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன கொண்டே தூக்கணுமா? போயாட போ. இருங்க, அவங்க பால் மாட்டிக்கிச்சு, பால் எடுத்து கொடுத்துட்றேன். என்ன அப்பா जिम्मी, ஒரு 10 मिनट उसको मत कर। எல்லாரும் எழுந்திரிச்சிட்டிங்களா? இதுக்கு மேலே தான் போயிட்டு நானே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கணும். மேடம் கேட்டால் உடம்பு சரியில்லைன்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், வீடு துடைக்கணும்னு சொல்லி ரொட்டீன்லாம் பெருசாக இருக்கும். மார்னிங் எழுந்திரிச்சவொடனே எக்ஸசைஸ் முடிஞ்சவொடனே குழந்தைங்களுக்கு வந்து நம்மளாம் இப்போலாம் பிளாக் காஃபி, பிளாக் டீ தான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து தூக்கம் சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? இவங்களை ஒரு ஆள் வந்து கேரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிச்சு வளர்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்படியே ஒரு ஆள் நின்றுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு. வாமா, ஹாய் மேடம், ஹாய் வா. சரி. ஆக்சுவலி சிட்ஸு ப்ரீடு வளர்க்குறதுல என்ன ஒன்றா, உங்கள் கூடையே அட்டாச்சாகவே இருக்கும். உங்களை தூக்க சொல்லிக்கிட்டு இந்தவங்க இப்படி லவ், இந்த லவ் வேறு எந்த பப்பீஸும் அதிகம் கொடுக்குமான்னு தெரில. ஆனால் இது ரொம்ப கூடவே ஸ்டிக்கி நோட்டு மாரி ஒட்டி இருக்கும். சரிம்மா, சரி போதும் போதுமா.
சரி போதும். பாத்தீங்களா, இதுதான் வந்து, அதாவது அப்பாவோட மகள்ன்ற மாரி என்னோட பப்பி வந்து என்னுடைய மகள். எப்ப பார்த்தாலும் என் கூட தான் இருக்கும். அவங்க அம்மாவை பார்த்தா அப்படின்னு. வீட்டுக்கு மேல காக்கா, புறா, அணிலு எதுவுமே போகக்கூடாது. போனா இவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுது. இவங்களுக்கோசரமா நான் எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு இருக்கேன். இவங்களை கீழே அனுப்பிச்சு விட்டு தான் நான் அவங்களுக்கு ஃபுட்டே கொடுக்கணும். அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. ஆப்பா வேண்டுச்சுலோ. அவர் தான் அவருக்கு வந்து பர்சனல் ட்ரைனர். அவர் எங்க போனாலும் பின்னாடியே தான் சுத்திட்டு இருப்பாங்க. பாபா உள்ள பால் வச்சு அடி வாங்கிட்டு இங்க வா, இங்க இருக்கு வா. இங்க வா ப்ரௌனி, இங்க வா. ஜிம்மி அவருடைய பர்சனல் ட்ரைனர் கொஞ்சம் அப்படிதான் ஹார்டா பிஹேவ் பண்ணுவார். அவருக்கு ஏன்டா வேகமா ஓடுற அப்படின்றவாரு. பாப்பா காக்கால ஒன்றும் ஓடல, போய் வேலைக்கு பாரு, போ போ போங்க போய் விளையாடு போ. நெக்ஸ்ட் டைம் சார் 2 பால் எடுத்துட்டு வரணும். ஒரு பால் ஒன்று வச்சுக்கிட்டே சுத்துது. ஜிம்மி ஜிம்மி இதுக்கு ஏன் சாமி அந்த வீட்டுல கூட காக்கா பறக்கூடாது. அங்க பாருங்க எப்படி உட்காந்து வேட்டை வைக்க பாத்துக்கிறோம் பாத்தீங்களா. சேட்டை பிடிச்ச பையன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆயிடுச்சு. அடுத்து போயிட்டு ஆஃபீஸ் ரெடி ஆகணும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய், லவ் யூ. ஆற முடியலப்பா. மொதல் நாள் ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸசைஸும் வாக்கிங் கொடுக்கணும். ரொம்ப முடியும். என்னோட ஓவரா கத்துறானே.
तुम्हें एक एक करके नीचे लेके जाओ। यू प्लीज गेट आउट।